கோயம்புத்தூரில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். கோவையில் வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்த கள நிலவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையமான கோவை தடாகம் ரோட்டில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் உள்ள ஸ்ட்ராங் அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அங்கு துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அத்துடன் அங்கு 300 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. இதனையொட்டி வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகள் வால்பாறை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, சூலூர், சிங்காநல்லூர், கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர். இதில் மொத்த வாக்காளர்கள் 27,44,472 பேர் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 11,19,272 பேரும், பெண் வாக்காளர்கள் 12,05,420 பேரும் உள்ளனர். இன்று அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 4,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 8 மணி அளவில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பவன்குமார் முன்னிலையில் திறக்கப்பட்டு தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதே போல தமிழ்நாட்டில் உள்ள 62 மையங்களில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மேலும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 4வது முறையாக களம் காணும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி வெற்றி பெறுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2011, 2016, 2021 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் தொண்டாமுத்தூரில் வெற்றி பெற்றவர் எஸ்.பி. வேலுமணி. அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடும் கோவை தெற்கு தொகுதி வாக்கு எண்ணிக்கை 8:30 மணி அளவில் தொடங்க உள்ளது. கரூரில் இருந்து கோவை தெற்கு தொகுதிக்கு மாறிய செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவாரா என்ற வெறும் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதே போல பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் போட்டியிடும் கோவை வடக்கு தொகுதி வாக்கு எண்ணிக்கையும் 8:30 மணி அளவில் தொடங்குகிறது. தற்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அரசு தொழில்நுட்ப கல்லூரியில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.